மறுநாள் கோயிலுக்கு போகும்போது அன்னைக்குதான் அந்த மண்டபத்துக்குள்ளே கோயிலுக்குள்ளே போறேன். சரி, அன்னைக்குதான் பாக்குறேன் முருகன் அந்த தெய்வத்துக்கு அபிஷேகம் ஆராதனை அர்ச்சனை பண்றது கூட என் கண்ணால பாக்குறேன். பக்தர்கள் பூரா இப்படி கையெடுத்து இப்படி கும்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. சரி, என் பொண்டாட்டி இப்படி கையெடுத்து கும்பிட்டா, நான் பக்கத்துல நின்றேன். என் பொண்டாட்டி என்னன்னா அப்படி இடிச்சா. சரி, என்னடின்னு கும்பிடுங்க அப்படின்னா, எனக்கு பக்தியே இல்லையே எப்படி கும்பிட சொல்றா அப்படின்னு. அப்பதான் என் பொண்டாட்டி சொன்னா, தேசிய கீதத்தை யாரு பாடணும் அப்படின்னா, நான் சொன்னேன் தேச பக்தி உள்ளவன் பாடணும்னு. சரி, அப்ப என் முன்னாடி சொன்னா, இன்னைக்கு தேசத்துறையும் சேர்ந்துக்கிட்டே பாருங்க சும்மா கும்பிடுங்க அப்படின்னா. அன்னைக்கு கையெடுத்து கும்பிட ஆரம்பிச்சேன். இதுவரைக்கும் நான் தெய்வத்தை வணங்கிட்டு இருக்கேன். தெய்வத்தை வணங்குனோர் ஒருபோதும் கைவிடப்பட மாட்டார் என்று சொல்லிக் கொண்டு, ஆமா, இந்த பெண்கள்கிட்ட பூரா ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன். சாமி கும்பிடுங்க, கடவுள் மேல நம்பிக்கை இருங்க. அதை பத்தி நான் கவலைப்படல, உங்களை மறுப்புன்னு சொல்லல. தெய்வத்தை கும்பிட போகும்போது கழுத்து நிறைய 4 செயின் 15 நெக்லஸ் இதை போட்டுக்கிட்டு போய் சாமி கிட்ட போய் காட்டாதீங்க. சாமி நல்லா இருக்கேன், என் புருஷன் மகளிர் மன்றம் லோன் வாங்கி ரொம்ப கரெக்ட் பண்ணி இப்பதான் ஜல்லியை முடிச்சாங்க, இப்பதான் வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு போய் சாமி கிட்ட காட்டக்கூடாது. எல்லாமே அவன் கொடுத்தது, கொடுத்த உடனே போய் நல்லா இருக்காம ஐயில கொடுக்குதா அப்படிலாம் காட்டக்கூடாது. என்னைக்குமே ஆண்டவன் ஆடை அணிகலன் ஆடம்பரங்களை ஒருபோதும் சத்தியமா விரும்பவே மாட்டேன். எளிமையான மனிதர்களை மட்டும்தான் விரும்புவேன். ஆமா, அதனால கேட்கல, தெய்வத்தை வணங்குங்க, நல்லா இருங்க, மகிழ்ச்சியா இருங்க. நாடகத்தை இனிதே துவங்குறோம். நன்றி, வணக்கம், வணக்கம், வணக்கம். கவலை இல்லாத மனிதன், 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 உலகத்தில் அறிந்தவன் கவலை கவலை இல்லாத மனிதன், உலகத்தில் அறிந்தவன் கவலை கவலை இல்லாத மனிதன், கவலை இல்லாத மனிதன், கவலை இல்லாத மனிதன், கவலை இல்லாத பனியிலே விட்டுருச்சுல. ஒரு 3 நாளைக்கு முன்னாடி தான் பனிலாம் மூக்கு சிந்துற மாதிரி விழுந்துச்சு. இப்ப பூரா பனி நம்மளை விட்டு போயிருச்சு. நீ படிப்படியா குறைஞ்சிடும். ஆமா, நல்லா மகிழ்ச்சியா சந்தோஷமா இருக்க. என்ன கடத்தில் பொன்னகரமாக விளங்கக்கூடிய மதிமுடியா உரிய சிவகங்கை மாவட்டம் வட்டம் ஏலூர் பாத்தியத்திற்கு உட்பட்ட மற்றும் மேலப்பூங்குடி பஞ்சாயத்து சாலூர் சேகரம் அலங்கன்பட்டி கிராமத்தில் அமைந்திருக்கும் அருள்மிகு ஸ்ரீ ஆண்டிச்சாமி கோவில் கலையரங்கம் தைப்பூச திருநாளை முன்னிட்டு மதிக்குமரியாதைக்குரிய மதகுருட்டி திரு காவல்துறை ஆய்வாளர் அவர்கள், திரு சார்பு ஆய்வாளர் அவர்கள்,
முன்னிலும் தமிழகத்தில் தலை சிறந்து விளங்கக்கூடிய நடிகர்களை கொண்டு ஸ்ரீ வள்ளியம்மன் நாடகம் சீரும் சிறப்பான முறையில் இந்த நாடகத்தில் நடிக்கூடிய கலை மாமணிகள் செல்லடமலா வெற்றி மசு கொட்டி தரப்புறமானி நாட்டிக் கொண்டிருக்கக்கூடிய அப்படியே அருமை பாசமிகு அன்பு மச்சானமாகிய மதுரையைச் சேர்ந்த எம் ரவீந்திரன் அவர்கள் இன்று தினம் வேலன் கடன் விருத்தராக ஒருத்தராக காத்துக்கொண்டிருக்கிறார். அதற்கடுத்தபடியாக குயில் புரட்சிவாணி வானத்தில் எத்தனை நட்சத்திரங்கள் இருந்தால் துருவ நட்சத்திரமாக விளங்கக்கூடிய உங்கள் அன்பை அதனை பட காத்துக் கொண்டிருக்கக்கூடிய மதுரையைச் சேர்ந்த டி ராதாஸ்ரீ அவர்கள் இன்று தினம் வள்ளியாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அடுக்கு சொல் நாயகன் துடிப்பாக பேசக்கூடியவர் நான் வருகின்றார். இப்படித்தான் இருந்திருப்பார் உங்கள் எண்ணம் இயக்கத்தில் இருக்கக்கூடிய அருமை பாசமிகு அன்பு மாப்பிளையமாகிய குறுந்துளை சேர்ந்த KN ரவி பிரசாத் அவர்கள் இன்னும் கழகப்பிரிய நாடகமாக கொண்டிருக்கிறார். நாங்கள் பாடும் பாட்டுகளுக்கு சிறு சிறு பணிகள் இருந்தாலும் அது சரி செய்யக்கூடிய இங்கு வருகை தந்துள்ள இன்னிசை கலைஞர்கள் இன்னிசை குழுவினர்கள் ஆறுமணி சக்கரவர்த்தி அருமை பாசமிகு அன்பு அண்ணனாகிய கிடாத்திற்கை சேர்ந்த முதுகல்தூர் அருகாமையில் உள்ள கிடாத்திற்கை சேர்ந்த ME முருகன் அவர்கள் இன்றும் ஆறுமணி பண்பாட்டை சேர்த்தார்கள். கணிரசமாய் மது மருந்தி கழிப்பதில்லை